ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போனோம்னா இது லோலஃபார்ம் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லோலஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்டு இப்படி அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா நான் அப்புறமா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம சென்சிட்டிவிட்டி. என்ன கண்ணுன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு கன்று எடுக்கல போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் எனக்கு தெரிஞ்சு புது பிளேயராக இருப்பான், அதனால எடுக்கல போல. நோ ப்ராங்க் பண்ணுறாம போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்லைனாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வச்சுக்கோம் ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவனை. நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுவோம். மாஸ்டர் பிளேயரு வரமாட்டேன்ட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இன்னொரு மேட்ச் போவோமா. இந்த மேட்ச் கண்டிப்பாக எவனுமே ஆஃப்லைனாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக வீடியோ போடுறேன், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டால் பரவாயில்ல. 94 நூபு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கம்முன்னு உட்காந்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கம்மி. நம்மளை தான் அடிச்சு தள்ளிட்டான் பாருங்க. நீ அவனை தான் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சாப்பிடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை தான் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டே இப்போ அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எம்டன் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடி அடித்தான். யார் ஃப்ரெண்ட்ஸ் அவன்? கண்டிப்பாக அவனை தான் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்படி ஆகுது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்டா இப்படி தான் சொல்கிறேன்னு கேட்டிங்களா? அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை பேர் பார்க்குறீங்க. இது யூடியூப் சேனல் சொல்கிறாங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. லைக் கூட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டா போகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு நானே தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
என் கூட யாரும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டாக அவனும் இல்லை, மகிழ்ச்சின்றவன் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான். அவனும் இல்லைன்னா எனக்கு வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிதான் ஹெட் அடிச்சிட்டாங்க. இதுக்காச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கெஞ்சி கேட்குறேன். யார் ஃப்ரெண்ட்ஸ் அவன்? கோமாளி போல இருக்கு. இங்கே இருக்கிற நம்மளை வச்சுட்டோம். எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை தான் கெஞ்சி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க. லைக்காக வேணும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கெஞ்சி கேட்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்காரங்களாம் நம்மளை தான் கிண்டல் பண்ணுறான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே அடிச்சு விட்டோம். எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மட்டும். நான் தனியாக வீடியோ போடுறேன், சோலோவாக தானே இருக்கிறேன். கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானுங்க. எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது போதும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் எனக்கு போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு ஒன்றும் வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பணத்தை அந்த மாதிரி தான் நானும் ஒன்றும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு யாரும் நண்பனாக இருந்து எனக்கு பழக்கம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஆச்சும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் எவ்வளோ வீடியோ போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கூட முதல்ல. இப்போ பாருங்கள், ஹெட்டாக அடித்தேன். அதுக்காச்சும் ஒரு சப்ஸ்கிரைபாக போடுங்க. மறக்காமல் எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு எதுவும் வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபே போடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒன்றும் உங்களோட மனசை தான் நான் போக வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா கேம் பிளே தான் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாக் டேனியரை தான் நான் எப்படி விளாட்னேன். அதில் எமௌண்ட் ஆயிடுச்சு. இந்த லாவான்றது தான் எமௌண்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போதும் எனக்கு. இந்த மாதிரி தான் கேம் பிளே ஏன்டா இப்படி தான் விளையாடுறவனுக்கா எதுக்குடா சப்ஸ்கிரைபு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் நல்லா விளையாடிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது இன்னொரு ஐடியும் இருக்குது, அது யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்மளை ஸ்கோப் போட்டுக்கிட்டே பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட கொஞ்ச நேரம் ஹெட்டே போட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சரியான டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எத்து இருந்திருக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டாக போடுறான். நான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் அப்படி வச்சுருந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட்டாக எனக்கு வெறியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை தான் ஆனால் தான் என்ன பண்ணுன்னே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். சாவடிக்கணுமா இல்லாட்டி பேன் பண்ணுமான்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். செட் அடிக்கலான்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்தீங்களா வேணே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேக்காகவும் பண்ண முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மற்றவங்க ஐடி தான் ஹேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை அவனை தான் எப்படியாவது நசுக்கி போட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான்டா இருக்கிறான். அப்படி ஸ்டார் போடுன்றது எனக்கு தெரியும். செத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம ஐடியா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கா மனசு கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறீங்க? இவங்க வேறு பாருங்கள் சீரியஸாக கூப்பிட்றாங்க. அந்த ஒன்னே போயிட்டானுங்க. மாஸ்டர் பேருங்க அவங்க. நானா பாருங்க இந்த மாதிரி பாருங்க. கிராண்ட் மாஸ்டரு ஹீரோய்க்கு நானும் எப்பயாவது மாஸ்டராக போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டராக. நெசீரா போய்க்கிறோம். இதுதான் வெளிவந்து நிற்கணும். கண்டிப்பாக எல்லாரையும் சிஎஸ்எம் போயிடும். இந்த தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கயிறு எடுக்கிறானுங்க. Enemy spotted.
வரா நீ அந்த பொண்ணு பின்னாடியே போகணும்னு கேட்டிங்களா? இந்த பொண்ணா நல்லா விளையாடுவாங்க. எனிமி 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 இங்க வராதீங்க. Triple takedown. என்னடா இவ்வளோ நேரம் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்களா? சும்மா தாங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிடுச்சுடா, ஏன்டா இப்படி போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெற்றி ஆகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விளாடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விளாட்றோம், ஜெயிக்கிறோம், மேட்சை முடிக்கிறோம். என்னோட அது இருந்து என்னென்ன எடுக்கணும் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பின்னாடி இருந்து அடிக்கலாம். யார் ஃப்ரெண்ட்ஸ் அவன்? ஆடம் ஹேக்கர் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் பிளேயர் கூட தான் ஹேக்கர்ஸும் வருவானுங்க. அவன் ஹேக்கரும் போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறா. சரி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.